நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது தமிழ்நாடு டிஆர்பி நோட்டிபிகேஷன் அபிஷியல் நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான 4500 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருந்துச்சு நண்பர்களே. 11/8/2025 தான் இந்த நோட்டிபிகேஷன், அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 8/9/2025 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஆன்லைன்ல தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கான தேவையான டீடைல்ஸ், அதே மாதிரி என்னென்னலாம் வந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். சோ இனிமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். சோ இந்த போஸ்டிங்க்கு தேவையான பிஜிடிஆர்பி இந்த போஸ்டிங்க்கு மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே ஆட்டுக்காலே வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடியோ இந்த மாதிரி ஓபன் ஆகுது அப்படின்னா இந்த ரைட் சைட் கார்னர்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் வீடியோல. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் கீழே சைட்ல வந்து ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப் ஆப்ஷனை நீங்க தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். இந்த பாயிண்ட்ஸ் உண்மை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். எல்லா பேருமே வந்து டிஆர்பில இருந்து நோட்டிபிகேஷன் எப்ப வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இதோ 2 நாட்களுக்கு முன்னாடி 11/8/2025 அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பில இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இதை ரெண்டு பேஸ் பண்ணி தான் வந்து வைக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க. ஆன்லைன் மோட்ல தான் வந்து விண்ணப்பிக்க போறீங்க. 8/9/2025 தான் உங்களுக்கு கடைசி தேதியா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் எதாவது பண்ணா 9/9 முதல் 11/9/2025 வரைக்கும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். டெட் பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா 1/11/2025 நடக்க போகுது. பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா 2/11/2025 நடக்க போகுதுன்னு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. சோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசு வந்து பாத்தீங்கன்னா நிரம்புகளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. இந்த தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து 50% வந்து மார்க் எடுத்திருக்கணும். டு ஃபைனல் இயர் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கக்கூடிய டிப்ளமோ இருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இல்ல அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் முடிச்சு 45% மார்க் எடுத்து 2 இயர் டிப்ளமோ எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து முடிச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் முடிச்சு 50% மார்க் எடுத்து பிஎட் முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இல்ல அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் முடிச்சு 50% மார்க் எடுத்து 2 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அபிஷியல் தகுதி அடிப்படை வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஜுவேஷன் வந்து கண்டிப்பா வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இல்ல ஃபைனல் இயர் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் வந்து சரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா டிகிரி வந்து ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா பிஎட் ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்டு இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா கிராஜுவேஷன் முடிச்சு பிஎட் வந்து 40% மார்க் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து செட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காமனா சொல்ல போனா 10th 12th வந்து முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருந்திருக்கணும், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். இல்ல பிஏ பிஎட் இந்த மாதிரி வந்து டிகிரி முடிச்சது பிஎட் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமன் தகுதி அடிப்படை வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த பேப்பர் 1 எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து வைக்க போறாங்க. 3 ஹவர்ஸ்க்கு வந்து நடக்க போகுது. OMR பேஸ்டு தான் வந்து வைக்க போறாங்க. சைல்டு டெவலப்மெண்ட் பேத்தாலஜிக்கு வந்து 30 கொஸ்டினுக்கு 30 மார்க். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது 30 கொஸ்டினுக்கு 30 மார்க். லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து 30 கொஸ்டினுக்கு 30 மார்க். மேத்தமெட்டிக்ஸுக்கு 30 கொஸ்டினுக்கு 30 மார்க். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு வந்து 30 கொஸ்டினுக்கு 30 மார்க். ஒட்டுமொத்தமாக 150 கொஸ்டினுக்கு 150 மார்க் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. இப்போ
எஜுகேஷன்ல வந்து சைல்ட் டெவலப்மெண்ட் பேத்தாலஜி வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னா 6th to 11 அந்த புக் எடுத்து படிச்சிருந்தாலே போதும். லாங்குவேஜ் 1 வந்து பாத்தீங்கன்னா என்ன, லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் எதை படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் எதை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைல்ட் டெவலப்மெண்ட் பேத்தாலஜிக்கு வந்து சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, மேத்தமெட்டிக்ஸ், சோசியல் சயின்ஸ், எனி அதர் சப்ஜெக்ட். ஸோ அந்தந்த சப்ஜெக்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்க. சேம் 150 கொஸ்டினுக்கு 150 மார்க் வந்து வைக்க போறாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜஸ்லுமே கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ரெண்டுலுமே நீங்க வந்து எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு படிக்கிறதுக்கு தேவையான உங்களுக்கு சிலபஸ் டீடைல்ஸும் இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜெனரல் கேட்டகரிக்கு 150 மார்க்குக்கு வந்து 60%, அதாவது 90 மார்க் வந்து மினிமம் மார்க் இருக்கணும். பேப்பர் 2க்கும் வந்து மினிமம் 90 மார்க் இருக்கணும். இதே வந்து பிஎஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, உடல் ஊனமுற்றோர் இருக்கீங்க அப்படின்னா 150க்கு வந்து 55%, அதாவது 82.5 இல்லைன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணா 82 மார்க் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இதுல நீங்க வந்து எலிஜிபிலிட்டி. பேப்பர் 2க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் 82 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்டி கேஸ்டுக்கு மட்டும் வந்து 150க்கு 60 மார்க் இருந்தாலே போதும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் பேஸ் அடிப்படையில தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் www.trb.tn.gov.in. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட். ஸோ இதுல போயிட்டு தான் நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் வந்து சொல்லிருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து செப்பரேட் பீஸா வந்து இருக்கும். ஸோ நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்னு இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கணும், இல்லைன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கணும். சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்ல வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது தவிர்த்து வந்து டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து இருக்கணும். மறுபடியும் வந்து சொல்றோம் நண்பர்களே, 8/9/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கணும். ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கப்படி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்க செட் அப்படியே லிஸ்ட் 10th, SSLC மார்க் ஷீட், அதோட சர்டிபிகேட், 12th, அது மட்டும் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதோட இது, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு அதோட இது, பிஎட் முடிச்சிருந்தா அதோட கன்சல்டன்ட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், 4 இயர் பிஏ, பிஎஸ்சி, பிஎட், இல்லைன்னா பிஏ, பிஎஸ்சி, பிஎட் இந்த முடிச்சிருந்தா அதோட கன்சல்டன்ட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா அதோட கன்சாலிடேட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், பிஎட் அண்ட் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கன்சல்டன்ட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், உடல் ஊனமுற்றோர் இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து இருக்கணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 600 ரூபாய் வந்து சொல்லிக்காங்க. எக்ஸப்ட், அதாவது ஃபீஸ் இல்லாதவங்க யாரும் பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, உடல் ஊனமுற்றோர்கள் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு பேமெண்ட் மெத்தட்லயுமே நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து சொல்றோம். ஸோ 90 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு வந்து 82 மார்க் பாசிங் மார்க், எஸ்டி வந்து 60 மார்க்குக்கு வந்து பாசிங் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. சென்டர் வந்து பாத்தீங்கன்னா 38 மாடல் இருக்கு, எதை வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான அபிஷியல் வெப்சைட். இது ஜஸ்ட் வந்து அப்ளை ஆன்லைன்ல வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட் வந்து ஓபன் ஆயிடும். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்குரியது ஜஸ்ட் வந்துடும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு வந்து விண்ணப்பிக்கிறது சேம் அதே தான் எல்லா டீடைல்ஸும் இருக்கும். பேப்பர் 2க்கு வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் வந்து அப்ளை நவுன்னு வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க சப்மிட் பண்ணல விதம் ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். இதே பேப்பர் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அப்ளை நவ் கொடுத்துட்டு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்றதுக்கு ஓபன் ஆயிடும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் இருக்கட்டும், அபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்கும், இந்த அப்ளை பண்றது லிங்க் இருக்கட்டும், எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமலே உங்களுக்காகவே நாங்களே வந்து மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ டிஆர்பி முடிச்சவங்களுக்கும், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கும், ஸோ அவங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றவாறு நாங்களே வந்து மெட்டீரியல் கொடுத்தோம். கீழே வந்து ஆட் கார்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ ஜஸ்ட் இப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் வீடியோ ஓப்பன் ஆனே. அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா naveen812222@gmail.com இந்த மெயில் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் இங்க பிசினஸ் கொரிஸ் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். So thank you friends, thank you so much, all the best for your career. So இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வரும். அந்த பாயிண்ட்ஸ் உண்மை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலா இருக்கும்.